உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் நிலையாகவோ அல்லது மேலும் குறைவதோ தொடர்ந்தால் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவு ஜூலை மாதத்துக்குள் கணிசமாக குறையும் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிபொருள் இறக்குமதி செலவுகள் குறித்து கருத்து தெரிவித்த அவர், சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலைகள் அதிகரித்ததாலும் மின்சார உற்பத்திக்காக கூடுதல் எரிபொருள் இறக்குமதி செய்ய வேண்டியிருந்ததாலும் அண்மைய மாதங்களில் டாலர் செலவினம் அதிகரித்ததாக கூறினார். பொதுவாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மாதத்துக்கு சுமார் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எரிபொருள் இறக்குமதிக்காக செலவழித்து வந்தது. ஆனால் அந்த தொகை ஏப்ரல் மாதத்தில் 522 மில்லியன் டாலராக உயர்ந்தது. அந்த கட்டணம் மே மாதத்தில் செலுத்தப்பட்டது. உண்மையில் கடந்த மாதமே எரிபொருள் கொள்வனவுக்காக அதிகளவு டாலர்கள் நாட்டிலிருந்து வெளியேறிய மாதமாகும் என்றார். ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 11 எரிபொருள் கப்பல்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அவை அனைத்தும் உயர்ந்த விலையில் கொள்வனவு செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். 522 மில்லியன் டாலராக உயர்ந்திருந்த செலவு இந்த மாதம் சுமார் 318 மில்லியன் டாலராக குறைந்துள்ளது. ஜூலை மாதத்துக்குள் அதை மேலும் 198 மில்லியன் டாலர் வரை குறைக்க முடியும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்றார். தற்போதைய உலக சந்தை நிலவரப்படி டீசல் விலைகள் படிப்படியாக குறைந்து வருவதாகவும் அது இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவினத்தை கட்டுப்படுத்த உதவும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். ஆனால் ஜூலைக்கு பின்னர் நிலைமை எவ்வாறு அமையும் என்பது உலக சந்தை விலைகள் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்களின் முன்னேற்றத்தை பொறுத்திருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார்.